வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வாரத்தில நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல உள்ள வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். பட் இருந்தாலும் கூட இன்னும் சில டென்ஷன்ஸ் ஓடிட்டு தான் இருக்கு. என்னது? இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில எல்லா நாட்களும் நம்ம மார்க்கெட்ட போட்டு பாதிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு நாள், அதுவும் குறிப்பா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது. அது வர திங்கட்கிழமை நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்குமான்னு பார்த்தா, இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நேத்து நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். ஈரானோட எச்சரிக்கைய பற்றி விவரமா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் எதுவும் பெருசா நடக்கல. அது நடந்திருந்ததுன்னா, மேபி நம்ம மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட் கிரியேட் ஆகி மேபி மார்க்கெட் ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படல. அதனால ஒரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, கிரீன் லைட் நமக்கு போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரியா மார்க்கெட்டு அண்டு குளோபல் மார்க்கெட்டு. இந்த ஏஐ ரிலேட்டடான சந்தைகளோட ஒரு இம்பேக்ட். லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல இந்த குளோபல் பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் அமெரிக்கா மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருந்தது. பெரிய ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதனால பெரும் பாதிப்பு நம்ம மார்க்கெட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி கொரியா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்க குடுக்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் டல்லா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அனலிஸ்ட் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு பிரஷர் இருந்தாலும், லாங் டெர்ம்ல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்த கொண்டு வருங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ கையில வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஐடி செக்டார்ல ஒரு பிரஷர் இருந்தாலும், வருங்காலத்தில இதெல்லாம் காணாம போகும். புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ், புது குரோத் என்ஜின் பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாரி இவரோட கருத்த தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க பல இடத்துல பார்க்கலாம். ஐடி நிறுவனங்கள் மேல இருந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டுருக்கு. காரணம், ரீசென்ட்டா நடந்த ஒரு ராலி தான். ஐடி செக்டார் ரீசென்ட்டா குடுத்த ராலி ஒரு நல்ல ராலி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம தொடர்ந்து இத பற்றி பேசிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஐடி செக்டார் பாருங்க, லாஸ்ட் ஒரு டிப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்டர் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இந்த ராலி ஏற்படுறதுக்கான ரீசன் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் ஏஐ நிறுவனங்கள் பெரிய அளவுக்கான ஒரு சரிவ குடுத்தது. அது நம்ம நாட்டு ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு கெயின பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. ஃபர்தரா அந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்க இருக்க ஐடி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் திரும்ப ஒரு உச்சத்த நோக்கி நகரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாவும் இருக்கு. மேபி இடைப்பட்ட காலத்துல ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் அங்க இல்ல. அண்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்குது அந்த ஏஐ பங்குகளுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ நம்ம ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது, HCL டெக்குக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, குறிப்பா இதுவும் பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடான ஒரு தலைவலி தான். இப்ப HCL டெக்கோட ஒரு லார்ஜஸ்ட் கிளையண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூகுள சொல்லலாம். கூகுளுக்கு வொர்க் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க இந்த HCL டெக் நிறுவனம். இப்ப கூகுள் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ட கொஞ்சம் இது பண்றாங்க. அதுக்கு பதிலா ஆட்டோமேஷன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது காரணமா HCL டெக்குக்கு வர வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் வராம போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்ல ஒரு செய்தியா கிடைச்சிருக்கு. இது HCL டெக்குக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தலாம். சின்ன அளவுக்கான ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்ப தான் கூகுள் அண்ட் HCL டெக் கிட்ட இடையில இருக்கக்கூடியது. ஆனா, இது போகுது அப்படின்னாலே கொஞ்சம் பயம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஐடி செக்டார்ல ஏற்படும். இது கண்டிப்பா HCL டெக்குக்கு மேபி நெகட்டிவா நாளைக்கு ரியாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். HCL டெக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான ஒரு ராலிய குடுத்துருக்கு. ரூ. 1000 இருந்தது ரூ. 1300 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு சின்ன டிப்ப கூட நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். HCL டெக் கொஞ்சம் டிப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மேபி நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம். பட் ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, கம்மி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல நிஃப்டி ஏறுதோ, இல்ல இறங்குதோ, அத கூட பெருசா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, நாளைக்கு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஐடிசி நிறுவனமா இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்குக்கு அதுவும் ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்கு அனைவரும் ஆவலா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஆவலா இருக்கேன். எப்படியாச்சும் 9 மணிக்கு எந்திரிச்சிரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். சண்டே அப்படிங்கும்போது போய் சுத்திட்டெல்லாம் லேட் பண்றது கிடையாது.
உட்காந்து சில விஷயங்கள நம்ம தொடர்ந்து வந்து ஸ்டடி பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா போகும். ஏன்னா இந்த 2 நாள் தான் எனக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கக்கூடிய நாள். இந்த 2 நாள்ல புது விஷயங்கள வந்து தேடி போகுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். டைமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு புது ஒரு 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 முதலீட்டு இடத்த பத்தி நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல வாய்ப்ப குடுக்குற மாரி ஒரு பிளேஸ் வந்து என் கண்ணுல பட்டுருக்கு. ஆனா என்ன அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ 2 நாளா வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தரா திரும்ப எனக்கு ஒரு பிரேக் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அத வந்து நான் பார்க்க தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ விரைவில் அத பற்றியான அப்டேட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் ட்ரை பண்றேன். ஸோ இப்போ இந்த ஐடிசி நாளைக்கு வந்து மேபி ஒரு 5% அந்த மாரி சரிவடைஞ்சா கூட நான் டெஃபினட்டா வந்து வரவேற்பேன். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு சரிவ என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 10% இறங்குமான்னு கேட்டா, இறங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அனைவரும் இதோட ஓப்பனிங்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மேபி வந்து ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்ததுன்னா, கண்டிப்பா டக்குன்னு போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தரா வந்து டிப் நடந்தாலும் அந்த இடத்துலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்பவே வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா, இதெல்லாம் ஒரு சான்ஸா தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த பிரஷர் எத்தன நாட்களுக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு லார்ஜ் கேப் நிறுவனத்தில ஒரு நல்ல ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அத என்ஜாய் பண்ணி அந்த ப்ரெஷர பார்த்தீங்கன்னா, நான் வரவேத்துட்டு இருக்கேன். ஸோ டிசிஎஸ்ல தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன்ட்டு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனம் ப்ரெஷர்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ அந்த ஒரு டவுன்ஃபால பார்த்தீங்கன்னா, வரவேத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதே தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு லாங் டெர்ம்க்கு ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்ப குடுக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையில இருந்து நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு. சிகரெட்டோட இம்பேக்ட் வந்து போட்டு பொளக்குதான்ட்டு மேபி பொளந்ததுன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல வேட்டை ஷேர் மார்க்கெட்ல அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதே கருத்தோட தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் டீல்ஸ் வின் பார்க்கும்போது சூப்பரா பண்ணியிருக்காங்க. $1 பில்லியன் மேல டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவ பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ விரைவில் இது லார்ஜ் கேப்பா மாறிரும் போல. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த நிறுவனம் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ட பார்ப்போம். 483 கோடி இந்த காலாண்டு ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் போன காலாண்டு 529 கோடியா இருக்கு. ஆனா ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. 6% உயர்ந்திருக்கு. 4056 கோடியிலிருந்து 4303 கோடியா வந்து உயர்ந்திருக்கு இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தோட வருமானம். ஸோ இப்போ இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தோட இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணா இது ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல சந்தேகமே வந்து இல்ல. பட் இது என்ன ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக். மற்ற லார்ஜஸ்ட் ஐடி நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது இதோட மதிப்பு ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ அது ஒண்ணு தான் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கே தவிர, மத்தபடி நல்ல ஒரு குரோத்த குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிட் கேப் ஐடி நிறுவனமா இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதே குரோத்த, இதே ஸ்பீட வந்து குடுக்குறாங்களாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். பட் நம்மள இந்த மாரியான ஒரு ரிஸ்க்லாம் டெஃபினட்டா வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா வேற மாரி தான் இருக்கும். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபா இருப்போம். அண்ட் நம்மளுடைய கேப்பிட்டல் பார்க்கும்போதும் சேஃபா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது ஸோ வங்கிகள பொறுத்தவரைக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் கிரெடிட் குரோத் வந்து எந்த இடத்துல இருந்து அதிகமா வருது அப்படின்னு பார்த்தா, கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் லோன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியா, அடுத்த கட்ட ஒரு கிரெடிட் குரோத்த வந்து ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா கார்ப்பரேட் குரோத் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் லெண்டிங் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய தரும் அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்ப்பா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா, ஸோ புது பிசினஸ் நெறையா வந்துட்டு இருக்கு. அண்டு பெரிய அளவுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா, தொழில்கள்ல நிறுவனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களுக்கு லோன் குடுப்பதில ரொம்பவே வந்து ஆவலா இருக்காங்க. ஸோ பெரிய பேங்க்ஸ் அப்படின்ட்டு இல்லாம, சின்ன பேங்க்ஸ் அண்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் லெண்டிங்க வந்து ரொம்ப பிரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து வந்த அப்டேட் நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்க கூட வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க கார்ப்பரேட் லெண்டிங் வந்து அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு தான் அவங்க தரப்புல இருந்தும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு கணிசமான கிரெடிட் குரோத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ HDFC பேங்க்ல ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. பட் ஃபாரின் டெபாசிட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு HDFC பேங்க்குக்கு கூடுதலான ஒரு பாசிட்டிவான செய்தி. பட் இன்னும் டைம் கிடைச்சதுன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரசரன்னு ஒரு ராலி ஏற்படணுமா? இல்ல ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு
இன்னும் வந்து போதிய நேரத்த குடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்க கருத்தா கீழ வந்து பதிவு பண்ணுங்க. பல லார்ஜ் கேப் நிறுவன பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ தராம ஒரே இடத்துல இருப்பது என்ன பொறுத்தவரைக்கும் வரப்பிரசாதமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அது போட்டும், ஏறும்போது ஏறட்டும். ஸோ நல்ல நிறுவனம், நல்ல வளர்ச்சிய ஃபண்டமெண்டல் லெவல்ல குடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தில, ஸோ ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அது நிச்சயமா வரவேற்கணும். இது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது குளோபல் அப்டேட்டுக்கு நம்ம போவோம். இதோட முடிச்சிடலாம். ஸோ நோவோ நோர்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சரிவ குடுத்திருந்தது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல. என்னப்பா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பாவங்க இவன். ஸோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுனா, ஏதாவது ஒரு குறைகள் தான் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து நல்ல ரேலிய குடுத்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9% வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, அவங்களோட புது ஒரு ட்ரக்கு. ஸோ அது வந்து வெயிட் லாஸ் ட்ரக் கிடையாது. ஸோ இந்த இருதய சம்மந்தப்பட்ட அண்ட் கிட்னி ரிலேட்டடான ட்ரக்கு. ஸோ அதோட பேஸ் 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதன் காரணமா இந்த நிறுவனத்த போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக்க அவங்க கைவிட போறாங்களா அப்படின்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஃபெயில் ஆயிருச்சுல்ல. ட்ரையல் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகல. ஸோ கைவிட்டுருவாங்களோ, அத டிஸ்கன்டின்யூ பண்ணிருவாங்களான்னு பார்த்தேன். ஸோ எந்த டிஸ்கன்டின்யூ பண்ண போறதில்ல அப்படின்ட்டு நோவோ கிட்ட இருந்து அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்த ட்ரையல், அடுத்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்ட் இன்னும் நம்ம சில விஷயங்கள பார்க்கணும். அந்த ட்ரக்கோட மார்க்கெட் எப்படி இருக்கு? ஸோ அதன் மூலியமா என்ன வருமானத்த இவங்களால ஜெனரேட் பண்ண முடியும்? எப்படி காம்படிஷன் இருக்கு? எந்த நிறுவனங்கள் கூட போட்டி போட போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இந்த நல்ல செய்தி நமக்கு நாளைக்கு காலையில கிடைக்குதாங்கிறத பார்ப்போம். ஸோ கிடைச்சதுன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!